அப்போ வயதுக்கு தக்கவாறு கிரகங்களுடைய தாக்கங்கள் இருக்கும். பாதிப்பு ஒன்றாக இருந்தாலும் வயது வித்தியாசமாக இருக்கும். அதனால 4ஆம் இடம் என்பது வந்து சுகஸ்தானம். உடல்நலத்தில் ஆழ்ந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் வயதுக்கு தக்கவாறு. 4ஆம் இடம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி பகவான் பயிற்சியாகிற காலத்துல தான் தமிழ்நாட்டில் இந்த பள்ளியில் கல்லூரியில் நடக்கின்ற இறுதி ஆண்டு பரீட்சை நடக்கும். அப்போ இந்த இறுதி ஆண்டு பரீட்சை என்பது வந்து 4ஆம் இடத்துக்கு வரப்போறதுனால தனுசு ராசி நேயர்கள், அதாவது பள்ளி பருவத்தில் இருக்கின்ற மாணவர்கள், கல்லூரி படிப்பில் இறுதி ஆண்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஆழ்ந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆழ்ந்த கவனமும் ஆழ்ந்த அக்கறையும் ஆழ்ந்த பொறுப்பும் இருந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு மார்க்கோட நீங்க பாஸ் பண்ணலாம். கொஞ்சம் கவனக்குறைவு ஏற்படும். கவனக்குறைவு ஏற்பட்டால் 2 வகையாக பிரிக்கலாம். நல்லா படிக்கக்கூடிய மாணவருக்கு சனி பகவான் கெட்ட இடத்துக்கு வந்தாருன்னா கொஞ்சம் கூட மார்க் குறைஞ்சிடும். ஆரம்ப காலகட்டத்தில இருந்து படிக்கும் போதே சுமாராக தான் படிப்பார்னா அவர் ஃபெயில் ஆகிடுவார். இதுதான் நிலைமை. இருந்தாலும் ஃபெயிலாக போறவர் கவலைப்பட மாட்டார். 1 மார்க் 2 மார்க் குறைஞ்சவங்க தான் ரொம்ப கவலைப்படுவாங்க. அதனால பள்ளி பருவத்தில் இருக்கின்ற மாணவர்கள் மிகவும் அக்கறையுடனும் ஆழ்ந்த பொறுப்புடன் படிக்க வேண்டும். பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய படிப்பின் மீது ஆழ்ந்த அக்கறையும் அவங்களுடைய உடல்நலத்தின் மீது ஆழ்ந்த கவனம் செலுத்த வேண்டும். நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு டியூஷன் வச்சு அவங்க நல்லபடியாக படிக்க வைங்க. நிச்சயமா அவங்க நல்ல மார்க்ல பாஸ் பண்ணிடுவாங்க. குறிப்பா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு கல்லூரியில் இறுதி ஆண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், நான் அடிக்கடி சொல்றது தான், மற்றவர்களுக்கு வந்து சாய்ஸ் உண்டு. இந்த 3 இடத்துல இருக்கிறவங்களும் ரொம்ப ஆழ்ந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். இதுதான் கல்வி. 4ஆம் இடம் வந்து தாய் ஸ்தானம் சொன்னேன். அவரவருடைய வயதுக்கு ஏற்றவாறு சிறு வயது தாய்மார்கள் இருப்பாங்க, நடுநிலை வயதில் இருப்பாங்க, மூத்தவர்கள் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் 4ஆம் இடத்து சனி பகவான் தாய் ஸ்தானத்தை கொஞ்சம் பாதிப்பார். வாகன போக்குவரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் இன்னைக்கு வாகனத்தில் இருக்கிற, வாகனம் இல்லாமல் செல்போன் இல்லாமல் வாழ முடியாத நிலை வந்துருச்சு. வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்ததாக அவர் பார்க்கும் இடம் வந்து 10ஆம் இடம். தொழில் துறையில் சில பேருக்கு இடையூறுகள் ஏற்படும். அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, சாதாரண தொழில்துறையில் இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையில் இருப்பவர்களும் சரி, அயல்நாட்டு வேலையில் இருப்பவர்களும் சரி, நேரடியாக அவர் வந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் அவரவர்கள் வேலைகளுக்கு ஏற்றவாறு பாதிப்புகள் ஏற்படும். சில பேருக்கு இடமாற்றம், சில பேருக்கு விஆர்எஸ், சில பேருக்கு ரிட்டையர்மெண்ட், சில பேருக்கு சில தவறுகள், அதாவது வேலை என்ற விஷயத்தில், பணி என்ற விஷயத்தில் நிச்சயமாக பாதிப்புகள் ஏற்படும். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 100%. 10ஆம் இடம் என்பது பதவியாக இருப்பதனால் பணியில் இருக்கக்கூடியவர்கள், ஏன் இன்னும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய சொந்த தொழில் யோகம் உள்ளவர்கள் கூட 100% கவனமாகவும் பத்திரமாகவும் இருக்க வேண்டும் என்பது 10ஆம் இடத்தினை பார்த்ததனுடைய விளைவு. அடுத்ததாக நேரடியாக அவர் வந்து 10வது பார்வையாக ராசியை பார்ப்பார். ராசி என்பதும் தன்னுடைய உடல்நிலை தான், மனநிலை, உடல்நிலை. 4ஆம் இடம் என்பதும் சுகம், கிட்டத்தட்ட 2 ஒன்று தான். அந்த அடிப்படையில் தனுசு ராசி நேயர்கள் உடல்நலத்தின் மீது ஆழ்ந்த அக்கறையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சனி பகவானுக்குன்னு ஒரு சிறப்பு பார்வை உண்டு, 3வது பார்வை என்று ஒரு பொருள். 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்ப்பார். பாவ கிரகத்தில் வந்து சனி பகவான் மிகப்பெரிய கிரகம் என்ற காரணத்தினால் பாவரால் பாவப்பட்ட இடம் பார்க்கப்பட்டால் அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம் என்று பொருள். பாவ கிரகம் பாவமான பாவத்தை, அதாவது 3, 6, 8, 12ஆம் இடங்கள் வந்து கொஞ்சம் பாவஸ்தானமாக சொல்லப்படும்.